ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரம தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனோட சுகத்தோடு பலத்தோடு வைத்து உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஜூமிடியில கலந்து கொண்டு பாமுடைய வேதவாசங்களை வாசித்து தியானம் பண்ண நீர் கொடுத்த குருவியா நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூமிடியில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் அவருடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதி. இந்த நாளிலும் கூட 18வது சங்கீதத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வதாக. இந்த நாளிலும் கூட 18வது சங்கீதத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த 18வது சங்கீதம் தாவீது ராஜா சவுல் ராஜாவுடைய கைக்கு தப்பி ஓடின பிற்பாடு பாடின ஒரு சங்கீதம். இந்த 18வது சங்கீதம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் பாடின பாட்டை சங்கீதம் 18ஆக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 51 வசனங்கள் உண்டு. ஆனா 18வது சங்கீதத்துல 50 வசனம் உண்டு. ஒரு வசனம் வித்தியாசம் இருக்கு. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எப்படி ஆரம்பமாகுதுன்னா, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு அப்படின்னு ஆரம்பமாது. ஆனா 18வது சங்கீதத்துல 1வது வசனம் எப்படி ஆரம்பமாகுதுன்னா, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஒரு வித்தியாசம், ஒரு வசனம் வித்தியாசமா இருக்குது, அதிகமா குறைவா இருக்குது. ஆனா இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல இல்லாத ஒரு வசனம் எந்த வசனம்னா 18வது சங்கீதம் 1வது வசனம் தான். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு தாவீது ராஜா ஆரம்பிக்கிறார். அதனால இந்த 18வது சங்கீதம் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒண்ணு, கர்த்தரை தாவீது துதித்து புகழ்ந்து பாடி இருக்கிறார், முதலாவது காரியம். 2வது காரியம் என்னன்னா, கர்த்தர் தாவீதுக்கு செய்தவர்களை எல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் எழுதியிருக்கிறார். 3வது காரியம் என்னன்னா, கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்தார் என்பதையும் எழுதியிருக்கிறார். இப்படி 3 காரியங்களாக தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அதனால இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து விட்டோம். அதில் உள்ள வசனம் தான் இந்த 18வது சங்கீதத்துல மறுபடியுமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 18வது சங்கீதத்துல இருக்கிற எல்லா வசனங்களையும் தியானம் பண்ண போறதில்லை. ஏன்னா ஆல்ரெடி தியானம் பண்ணியாச்சு. அதனால அந்த 22வது சங்கீதத்தில் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல இல்லாத ஒரு வசனம் 18வது சங்கீதத்துல இருக்கிற முதல் வசனத்தை மட்டும் இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். ஒரு வசனத்தை மட்டும். அந்த ஒரு வசனம் என்னன்னா, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த முதல் வசனத்துல 2 காரியத்தை தாவீது சொல்றார். என் பெலனாகிய கர்த்தாவே. தாவீது சொல்றாரு, என்னுடைய பெலன் கர்த்தர் தான், கர்த்தர் தான் என்னுடைய பெலன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எப்படி சொல்றாரு, எதுக்காக சொல்றாருன்னா, நம்ம தாவீது கோலியத்தை ஏலா பள்ளத்தாக்குல கொண்டு போட்டார் இல்லையா? அப்போ அவரு 5 கற்களை கொண்டு வர்றார். தாவீது சரியா குறி பார்த்து அடிக்கிறதா ஒரு கல்லிலே அவரவே கோலியத்தை அடிச்சு கொண்டுடலாம். ஆனா அவரு 5 கல்லை கொண்டு வர. ஒருவேளை ஒரு கல்லு குறி தப்பி போயிட்டா இன்னொரு கல்லை எடுத்து அந்த கவன் கயிற்று வச்சு அதை சுத்தி அடிக்கிறதுக்குள்ள கோலியத்தை தாவீதை கொண்டு போடலாம். ரெண்டுமே தாவீதுக்கு தெரியும்.
இருந்தாலும் அவருக்கு ஒரே கல்லுல கோலியத்தை கொண்டுடுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் கூட இன்னும் 4 கல்லை கொண்டு வரார். மொத்தம் 5 கல்லை கொண்டு வரார். அது காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ காரியத்துல ஒரு சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, ஒரு 7 காரியங்கள், ஒவ்வொரு எண்ணுக்கும் வேதத்துல ஒவ்வொரு ஒரு அடையாளம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஒரு 7 காரியங்களை நான் சொல்றேன் கேளுங்க. 1 தேவன், 2 பிரிவு, 3 உயிர்த்தெழுதல், 4 மேசியா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா, நமக்கு இயேசு கிறிஸ்து, 5 தேவ வல்லமை, 6 மனுஷன், 7 சம்பூர்ணம். இது ஒருவேளை புதுசா தெரியலாம், ஆனா புதுசு இல்ல. அது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவனாய் கர்த்தர் 7 நாளும் 7 காரியங்களை செஞ்சு முடித்தார். அந்த ஒவ்வொரு நாளிலும் என்னென்ன செய்தார் என்று அதற்கு ஒப்பிட்டு இந்த 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதை குறித்து இப்போ தியானம் பண்ண நேரம் இல்லை, அதனால நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன், சரிங்களா? இப்போ 7வது நாளும் ஆண்டவர் செய்து முடித்தார். இப்போ இந்த நான் சொன்ன காரியத்துல 5வது காரியம் சொன்னா தேவ வல்லமை. யூதர்களுக்கு தெரியும் 5வது நம்பர்னா தேவ வல்லமை அப்படின்னு. அதனாலதான் தாவீது 5 கற்களை அடையாளமாக, தேவ வல்லமைக்கு அடையாளமாக 5 கற்களை கொண்டு வந்தார். அதை பார்த்து கோலியாத்து கேலி கிண்டல் பண்றான். ஒரு நாயை அடிக்கிற மாதிரி கல்லை கொண்டு வரான் பாருங்க, சின்ன பையன் வரான், அவனோடு கூட நான் யுத்தம் பண்றதா, நான் எப்படி அதாவது ஆயுதங்கள் எல்லாம் தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னெல்லாம் அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிடறான். இவங்க யுத்தம் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி, அவங்ககிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா தாவீது சொல்றாரு, நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லு. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவருடைய நாமத்துல தான் வல்லமை இருக்கிறது. தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், வெற்றி எல்லாமே அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கு. அந்த தேவ வல்லமையினால நான் வருகிறேன், தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கற்களை கொண்டு வந்தாரு. இந்த முதலாவது தேவன் அப்படின்னு சொன்ன முதல் நாள் கூட ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல தேவன் என்று ஆரம்பிக்குது. முதல் நாள் கூட ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். தேவன் ஒளியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொன்னார். அதே போல தேவன் ஒளியா இருக்கிறதுனால தேவன் என்ற அந்த முதல் கல்லை அடையாளம் வைத்து தாவீது தேவ வல்லமையினால, தேவனுடைய நாமத்தினால அந்த கல்லை அடிக்கும் போது அந்த கல் போய் கோலியாத்தினுடைய நெற்றில் பட்டு தேவன் அந்த கோலியாத்தை அடித்தனால அவன் அங்க கீழே விழுந்து செத்து போயிட்டான். அதனாலதான் தாவீது ராஜாங்க சங்கீதத்துல பாடும்போது என் பலனாகிய கர்த்தாவே. அதே போல நாமும் கூட நம்முடைய பலத்தினால ஒன்றுமில்லை, நம்முடைய பராக்கிரமத்துல ஒன்றுமில்லை, தேவனுடைய ஆவினால ஆகும் என்று சொல்லி சகரியா 4:6 படி நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலன் கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறவர். நாம் ஊழியம் செய்யவும் எது செய்யவும், எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் நமக்கு கர்த்தருடைய பலன் வேணும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல கர்த்தருடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தருடைய பலன் உண்டு. அதனால நாம் எது செய்யணும்னாலும் கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். அதனால தாவீது ராஜா கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். சரி, 2வது காரியம், உம்மில் அன்பு கூறுவேன். 2வது ஆண்டவரத்துல நான் அன்பு கூறுவேன் சொல்றார் தாவீது. ஒருத்தர் மேல அன்பு கூர்ந்தா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரிதான் தேவனாய் கர்த்தர் கூட அப்படிதான் செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அன்பு கூறுறதுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று
யோவான் 3:14 சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தேவனாக இருந்தும், தேவ ராஜ்யத்தில் இருந்தாலும், பரலோக ராஜ்யத்தில் இருந்தாலும், சிம்மாசனத்தில் இருந்தாலும், அவர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை விட்டு பிரிந்து இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். காரணம், அவர் நமக்காக மரித்து ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அன்பு வைத்ததுனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனும் நம்ம அன்பு கூறுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு கூறுகிறார். அதே போலதான் தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன் சொல்லிட்டு. அதனால தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறதுனால 40 வருஷமா சவுல் ராஜா நினைக்காததை தாவீது ராஜா நினைத்தார், செய்தார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்க ஆசாரிப்பு கூடாரத்தை போட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்தார். 40 வருஷமா ஆட்சி செய்த சவுல் ராஜா தேவாலயத்தை கட்ட வேண்டும் நினைக்கவில்லை. ஆனால் தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். காரணம், தாவீது தேவனிடத்துல அன்பு கூர்ந்தபடினார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தேவனுக்காக கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார். அதே போலதான் நாம கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஆலயத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஒரு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க. 1999 வருஷம் எங்க ஊர்ல ஒரு 3 நாள் தெருவுல ஒரு மீட்டிங் வச்சோம். நிறைய கூட்டம் ஒண்ணுல ஒரு ஸ்டேஜ் போட்டு கூட்டம் வச்சோம். 3 நாள் 3 பிரசங்கர். ஒரு நாள் பிரசங்கம் செய்ய நம்முடைய தலைமை போதகரை கூப்பிட்டு இருந்தோம். தலைவர் வந்தாரு. தலைவர் போதகர் வந்து அங்க ஒரு பிரசங்கம் பண்ணார். நல்ல சமாரியன் குறித்து பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்துல ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நாங்க பெங்களூர்ல இருந்து வர வழியில ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பைத்தியக்காரன் போல இருந்தான். தலைமுடியெல்லாம் அப்படியே நீட்டாயிட்டு இருந்தது. அழுக்கான வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தான், குளிக்காம இருந்தான். அவனை நாங்க வழியில பார்த்து அவனுக்கு முடி வெட்டி அவனை குளிக்க வச்சு அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு விட்டுட்டு நாங்க வந்தோம். இதான் நல்ல சமாரியுடைய ஊழியம் அப்படின்னு நாங்க பிரசங்கம் பண்ணார். இது நடந்த சம்பவம். தலைமை போறவர் கூட வந்த ஊழியர்கள் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தருக்காக நாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வாஞ்சி வரும். போன வாரத்துல தலைமை போதகர் வந்து பழம்பெயருக்கு ஒரு திருமணத்துக்கு வந்தார். கொஞ்சம் முன்னதாக வந்தார். பழம்பெயர் தேவாலயத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது இதுக்கு முன்னாடி கல்வார் திருச்சபையில ஊழியர் செய்துவிட்டு போன ஒரு ஊழியர் உடலும் சரியிருந்து போன் வந்ததான். பேசிட்டே இருந்தோம். திருமணத்துக்கு போற நேரத்துல சரி வாங்க போய் அந்த ஊழியக்கார வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு ஜோமெண்ட் ஒண்ணு அங்க கூப்பிட்டு போனார். அங்க போனோம். அங்க போயிட்டு அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை குறித்தெல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தார். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அவங்க அழுகுறாங்க, அழுகுற மாதிரி பேசுறாங்க, அவ்வளவு துக்கமா இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆறுதல் சொல்லும்போது, ஒரு தைரியம் சொல்லும்போது, விசுவாசமா பேசும்போது அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சிட்ட மாதிரி, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வருது. ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல், தைரியம் கிடைச்சது. சரி, அங்கிருந்து மண்டபத்துக்கு போனோம். திருமணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன செஞ்சாருன்னா, இப்பொழுது ஊழியர் செய்து கொண்டு ஊழியர்கள் ஒரு சிலர் வந்து அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு சில மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. நான் தூரத்துல பார்த்தேன். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் அவர் வாங்கி பொறுமையா படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள், ஒரு சில ஆறுதல்கள், ஒரு சில தைரியமான வார்த்தைகள்
விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் புறப்பட்டு போகும்போது கூட ஊழியர்களெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு நம்மளை கூட்டு பக்கத்துல உட்காரச்சுன்னு நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து விசாரிக்கிறாரு. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்த்தாரு. அதுக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொன்னார். அப்படின்னு ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாயிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த முறை அண்ணா நல்ல முறை பேசிட்டு நல்ல ஒரு தைரியத்தை சொல்லிட்டு போனார், ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லி. அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலத்திலும் கூட நாம ஊழியம் செய்யறதுல பல விதம் இருக்குது. இப்ப பாட்டுல கூட எல்லாரும் அந்த கைப்பிரதி ஊழியங்களை செய்யறாங்க. அந்த மாதிரி ஊழியத்துல பல விதம் இருக்குது. ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் சொல்றது, ஒரு தைரியம் சொல்றது, ஒரு சமாதானம் சொல்றது ஒரு பெரிய ஒரு ஊழியம். அதே மாதிரிதான் மதர் தெரசா கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்களாம், அம்மா நீங்க இந்த குஷ்டரோகிகளுக்கெல்லாம் ஊழியம் செய்யறீங்க, அந்த புண்ணு வழியிறது ரத்த வடியத்தெல்லாம் கூசாம கையில துடைக்கிறீங்க, அதுக்கு மருந்து போடுறீங்க, காயம் கட்டுறீங்க, இதெல்லாம் உங்களால எப்படி சகித்து கொண்டு இந்த வாசனையெல்லாம் துர்வாசனையெல்லாம் எப்படி சகித்து கொண்டு நீங்க இப்படி ஊழியம் செய்யறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்களாம், நாங்க இந்த புண்ணுகளை சுத்தம் பண்ணும்போது, சீல் எல்லாம் துடைக்கும் போது, ரத்தத்தை துடைக்கும் போது, மருந்து போடும்போது, கட்டும் போதெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துக்கு செய்யறேன், நான் இயேசு கிறிஸ்துக்கு செய்து இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து செய்யறேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இயேசு கிறிஸ்துவுக்கே செய்யற மாதிரி நான் செய்வேன். அப்பொழுது இந்த காயம் எனக்கு பெருசா தெரியாது, இந்த சீல் வழியது எனக்கு பெருசா தெரியாது, ரத்த வடியது பெருசா தெரியாது, இந்த துர்வாசனை எனக்கு பெருசா தெரியாது, நான் இயேசு கிறிஸ்துக்கே செய்யறதா நினைச்சிட்டு செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதை கேட்டவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. அதே போல நாமும் கூட செய்கிற தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், நாம மனுஷருக்காக செய்யாம, மனுஷருக்குன்னு செய்யாம கர்த்தருக்கென்று செய்யும்போது, நான் கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு செய்யும்போது அது கர்த்தருக்கே செய்யறதா இருக்கு. நாம் கர்த்தரது அன்பு கூறும்போது கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் அங்க தாவீது சொல்றாரு, நான் உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். அதனால சவுல் செய்யாத காரியங்களை தாவீது செஞ்சார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல. பாருங்க, சவுல் 40 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஒரு நாள் கூட அவருக்கு அந்த எண்ணமே வரல. சரி, அது போகட்டும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கான கீழ்ப்படியல. ஆண்டவர் சொன்ன காரியத்தாக செஞ்சாரா, அதையும் அறக்குறையா செஞ்சு முடிச்சார். ஆனா தாவீது ராஜா அப்படி இல்லை, ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இந்த 18ஆம் சங்கீதம் படிச்சோம்னா, உங்களுடைய கட்டளை எல்லாம் நான் கை கொண்டு நடந்தேன், உமக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை. சவுல் துரோகம் பண்ணின, ஆண்டவருடைய வார்த்தை மீறி அஞ்சனா பார்க்கிற இடத்துல எல்லாம் போனோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் எனக்கு ஒரு 70 பேரை கொண்டு போன, கர்த்தருக்கு துரோகம் பண்ணின, கர்த்தருக்கு கீழ்ப்படியில அஞ்சனா பார்க்கத்துல போனா, தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் கொன்றுபட்டான், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணா, அதனால செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீது சொல்ற, நான் உனக்கு துரோகம் பண்ணல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நான் உனக்கு அன்பு கூறுகிறான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பாருங்க, அந்த தாவீதுடைய வீட்டுல அவருடைய தாய் தகப்பன், அவருடைய சகோதரர்கள் தாவீதிடத்தில் அன்பு கூறல. ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஒரு நியாயாதிபதி சாமுவேல் தன்னுடைய ஊருக்கு வர்றார், தன்னுடைய வீட்டுக்கு வர்றார் அப்படின்னு தன்னுடைய தகப்பன் ஈசாய்க்கு தெரிந்தும் கூட, அந்த வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது தெரிந்து கூட தாவீதை வீட்டுல இருக்கு சொல்லாம காட்டுக்கு ஆடுகளை மேய்க்க அனுப்பி வைக்கிறார்.
அன்பு கூறல. தாவீது மேல அவருடைய குடும்பத்தினர அன்பு கூறல. ஆனா தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் உம்மிடத்துல அன்பு கூறுறேன் ஆண்டவர். ஏன்னு சொன்னா தாய் தகப்பன் குடும்பமே அன்பு கூறலனாலும் காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என் மேல அன்பு வைத்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ஆட்களை அனுப்பி என்னை அழைத்து என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறே, நீர் எவ்வளவு அன்பு வைத்தார் என் மேல, அதனால ஆண்டவரே நான் உண்மையில அனுபவிக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு தாவீது ராஜா உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன். அதே போல நம்முடைய பழைய வாழ்க்கை பார்த்தாலும் கூட நாம கூட எப்படியோ இருந்தோம். ஆனாலும் நம்ம மேல அன்பு வைத்து ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்துல கூட என்னுடைய பெரிய மகளுக்கு அதாவது குழந்தை பிறகு அந்த மாதமெல்லாம் டாக்டருங்க ஏதோ சொல்லிட்டாங்க. ரொம்ப வேதனை. அப்ப அண்ணங்கிட்ட போய் தலைவருக்கு போன் பண்ணி வேதனையோடு துக்கத்தோடு இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின் போது ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார், தைரியமான வார்த்தைகளை சொன்னார். ஜெபம் பண்ணல ஒன்னும் ஆகுது, கர்த்தர் பார்த்துக்குள்ளுவார், நல்ல மாதிரி பிரசவாகும், குழந்தை நல்லமா இருக்குன்னு சொல்லி ஒரு தைரியம் சொன்னார். அதே மாதிரி அங்க ஆண்டவர் அவங்க ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் குழந்தைன்னாங்க. ஆனா சுகப்பிரசவாச்சு. குழந்தை எப்படியோ இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா குழந்தை நார்மலா இருக்கு. இந்த பழமையார் சர்ச்சுக்கு வந்த கூட அதே தான் சொன்னார், தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க, குழந்தைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த துக்கமான நேரத்துல, கவலையோடு இருக்கிற நேரத்துல, கண்ணீரோடு இருக்கிற நேரத்துல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் போது நமக்கு ஒரு பலன் கிடைக்குது, ஒரு தைரியம் கிடைக்குது, ஒரு விசுவாசம் வருது. விசுவாசம் குறைஞ்சு போயிருந்தா கூட விசுவாசம் நம்மளுக்கு கொஞ்சம் வரும். அப்ப ஆண்டவர்ல நம்ம அன்பு கூறுவோம், ஜெபிப்போம், ஆண்டவர் நமக்கு பலனாக இருந்து உதவி செய்யும். பாருங்க, குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, தலை பெருசா இருக்குது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் நாங்க. ஆனா தலைம்போதர் சொன்னது போல அங்க ஒரு ராத்திரி பெயின் வந்து கொண்டு போனாங்களாம், அட்மிட் பண்ணாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்களாம், சுகப்பிரசாச்சு. வேற ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உடனே சுகப்பிரசாச்சு. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இப்படி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை சேர்க்கிறார். அதனால ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட பலனா இருக்கிறார். அதனால நாம் ஆண்டவரத்துல அன்பு கூறுவோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம அன்பு வைத்து நம்மை ஆசீர்வத்து, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வத்து, ஊழியர்களை ஆசீர்வத்து, நமக்கு கொடுக்கப்படுகிற ஆத்துமகளை ஆசீர்வத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழிநடத்துவார். அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 18ஆம் சங்கீதம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சங்கீதம். கர்த்தரை பாடி புகழ்ந்து பாடின ஒரு சங்கீதம். கர்த்தர் எனக்கு என்ன நன்மையெல்லாம் செய்தார் என்று சொல்லி தாவீது பாடின ஒரு சங்கீதம். என்னுடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லி பாடின ஒரு சங்கீதம். வேதத்திலேயே 2 முறை எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இது. அதனால ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். அதனால 2ஆம் முறை எல்லா வசனம் தியானிக்க நேரமில்லாதனால ஒரே ஒரு வசனம் தியானிக்கும். கர்த்தர் கிருபை செய்தார், என் பலனாய் கர்த்தாவே. நாம ஒவ்வொரு நாளும் என் பலனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா தேவரேசன்? அங்கிள் ஜெபிக்கலாம் அங்கிள். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என் பலனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க தான் எங்களுடைய பலன். ஆண்டவரே, நீங்கள் என்று சொன்னால், நீங்கள் பலன் எங்களுக்கு கொடுக்கல சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் உடைய பலனை தருகிற ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 12:9 படி எங்களுடைய பலவீனத்தில் உடைய பலனை தருகிற உங்களுடைய கிருபை எங்களுக்கு தருகிறப்பா. உங்களுக்கு சோத்திரிக்கிற ஆண்டவரே. தாவீது கூட ஆண்டவரே பலவீனமான ஒரு மனிதன், நான் சொல்கிறான் நான் பலவீனன் என்று சொல்லி, ராஜாவான பிற்பாடு சொல்ல நான் பலவீனன் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான பலவீனனாகிய தாவீதை நீர் பலப்படுத்தி கோலியத்தை கொல்ல வைத்தீர். உடைய வல்லமையினால, தேவ வல்லமையினால் அவன் 5 கற்களை கொண்டு வந்து தேவன் என்ற முதல் ஆண்டவரே கல்லை அவன் வைத்து அடித்த பொழுது நீர் ஆண்டவரே கர்த்தாவே கோலியத்தை கொன்று ஜெயித்து கொண்டு தீரப்பா. அதனால அவன்
தாவீது சொல்லுகிறார், என் பெலனாய் கர்த்தாவே என்று சொல்லி, நான் உம்மிடத்தில் அன்பு கூறேன்னு சொல்லி, அதே போல நாங்களும் கூட உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதி, சபை மக்களை ஆசீர்வதிங்க. கல்வார் திருச்ச ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நடத்துகிற தலைவர் அண்ணனுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாத சோமலம் தாங்க. அக்காவுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாத சோமலம் தாங்க. ஆண்டவரே, அவருடைய பிரயாணத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வழிகளுக்கு அதிகார கர்த்தர் தேவதலை பாதுகாத்துகளும் ஆயுசுகளை பெருக்கப்படும் தீர்காச கட்டிலும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல நல்லபோல ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம் சாப்பிட ஜனமாக தூங்க கர்த்தாவே கிருபை தாரும். உட்ரிச் பிரதருக்காக அவருடைய மனை பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாத சோமலம் தாங்க. பெட்ரிச் பிரதருக்காக மனை பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாத சோமலம் தாங்க. அதே போல ஆண்டவரே, என்றி பிரதருக்காக மனை பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க, சோமலம் தாங்க. கல்வார் திருச்சி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கல்வார் திருச்சி நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்கு உண்டான எல்லா தேவையை சந்தியும் ஸ்பான்சர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படாத வச்சுங்க. அதே போல ஹாஸ்டல் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாடகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கார்டன் வேலை ஆசிரியங்க, டிரைவர்களை ஆசீர்வதித்து நல்ல வாகனம் பத்திரமாய் ஓட்ட உதவி செய்யுங்க. ஆபீஸ்ல ஊழியர் செய்யறவங்களை ஆசீர்வதிங்க. அதே போல ஊழியர்களை ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. மிஷனரி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாசம் கூட ஆண்டவரே 27 நடக்கப்பெற ஆண்டவரே ஃபேமிலி ரிட்ரீட் ஆசீர்வதித்து ஃபேமிலியில் கலந்து கொள்ள நல்ல ஆலோசனை சொல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தலைவரத்தில் கூட கமிட்டியால் கட்டிப்பிடிக்க உதவி செய்யுங்க. அடுத்த மாதம் 15 நடக்கிற ஆண்டவரே பைபிள் ஜேர்னியை கூட ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, கல்வார்த்தரை ஊழியர்கள் ஆசீர்வதியும் பலகி பெருக ஊழியர்கள் நடைபெற ஆத்தங்களை ஆதாய பண்ண கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜூம் முடிதல கலந்து கொண்டு எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆபரேட் பண்ணுகிற தேவனேசனுக்காக மனை பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக சாலமானுக்காக மனை பிள்ளைகள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பார்த்தா நன்றி. தொடர்ந்துபடி கிருபையிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.